Friends, welcome to Sam's Math Map. இன்னைக்கு இந்த பர்டிகுலர் சீரீஸை நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறதுக்கான ரீசன் நிறைய பேர் பேசிக்ஸில் ஸ்ட்ராங்காக இல்லை. ஸோ அவங்க ஸ்ட்ராங்காக இல்லாததுனால இப்போ நீங்கள் அவங்க வந்து 8th ஸ்டாண்டர்ட் 9th ஸ்டாண்டர்ட் படித்தா கூட அவங்களுக்கு பேசிக் ஸ்ட்ராங்காக இல்லைனா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அதனால் நான் இந்த பர்டிகுலர் சீரீஸை ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த பர்டிகுலர் சீரீஸை வந்து சின்ன பசங்கள்ல இருந்து நீங்கள் ஹையர் ஸ்டடீஸ் படிக்கிற எந்த பசங்களாக இருந்தாலும் சரி தாராளமாக பார்க்கலாம். சிபிஎஸ்சி, ஐஜிசிஎஸ்சி, நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு எல்லா போர்ட் சிலபஸும் இந்த பர்டிகுலர் சீரீஸில் நான் கவர் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் எபிசோட் நம்பர் 1ல் ஒய் மேக்ஸ், நீங்கள் ஏன் மேக்ஸ் படிக்கணும் அப்படிதான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த சீரீஸ் பார்க்கறதுனால நம்ம மேக்ஸ் பேசிக்ஸை ஸ்ட்ராங்காக பில்ட் பண்ண போகிறோம். பேசிக் ஸ்ட்ராங்னாலே நம்ம ஃபியூச்சரும் ஸ்ட்ராங் ஆகிடும். அப்போ மேக்ஸு ரொம்ப ரொம்ப ஈஸியாகிடும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல ஒய் டு வி நீட் மேக்ஸ், நம்ம மேக்ஸ் ஏன் படிக்கணும் அப்படின்ற கொஸ்டின் நிறைய பேர் கேட்டிருக்கோம். நான் ஏன் தான் மேக்ஸ் படிக்கணும் அப்படின்லாம் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஸோ மேக்ஸ் படிக்கிறதுக்காக சின்ன ஒரு 3 எக்ஸாம்பிள் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஒரு சூப்பர் மார்க்கெட் போகிறீங்க, கால்குலேட் பண்ணுவீங்க. கிரிக்கெட் மேட்ச் பார்ப்பீங்க, அப்சர்வ் பண்ணுவீங்க. டெம்பரேச்சரை செக் பண்ணுவீங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே மேக்ஸ் தெரிஞ்சிருந்தால் தான் நீங்கள் கரெக்டாக சொல்ல முடியும். இல்லைன்னா உங்களுக்கு கஷ்டம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம், அதாவது ரியல் லைஃப் எக்ஸாம்பிளே நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஷாப்பிங் எடுத்திருக்கேன். ஷாப்பிங் யாருக்கு தான் பிடிக்காது? எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்கள் அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உங்களை கடைக்கு அனுப்புகிறாங்க. அனுப்பிட்டு ஒரு மில்க் பேக்கெட்டும் ப்ரெட்டு சாக்லேட் இதை வாங்கிட்டு வர சொல்கிறாங்க. அப்புறம் கடைக்கார அண்ணா கிட்ட நீங்கள் என்ன கேட்பீங்க? அண்ணா டோட்டல் எவ்வளோ அப்படின்னு கேட்பீங்களா? அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க? 28 + 35 + 20 மூணுமே ஆட் பண்ணி உங்களுக்கு ஆன்சர் சொல்லுவாங்க. இப்போ அவருக்கு மேக்ஸ் தெரியல அப்படின்னா அவர் எப்படி கால்குலேட் பண்ணுவாரு? அப்போ இந்த இடத்துல மேக்ஸ் ஹெல்ப்ஸ் அஸ் கால்குலேட். புரிஞ்சுதா? இதுக்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்கோர் போர்டு. இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? ஸ்கோர் போர்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்தியாவோட ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா 257, விக்கெட்ஸ் 5ன்னு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு நம்பர்ஸ் தெரியலை அப்படின்னா 257னா என்னன்னு உங்களுக்கு தெரியாது. 5க்கான மீனிங் உங்களுக்கு இங்கே தெரியாது. ஸோ நம்பர்ஸ் இல்லாமல் மேத்ஸ் புரியுமா? கஷ்டம் தானே? ஸோ மேக்ஸ் ஹெல்ப்ஸ் அஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் த வேர்ல்ட். இந்த உலகத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும்னா மேக்ஸை கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட், சரி இந்த நம்பர்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னு கேட்கும்போது இந்த நம்பருக்கான ஒரு டெஃபினிஷனாக எடுத்துகிட்டு வரேன். நம்பர் இஸ் அ வே டு ரெப்ரசன்ட் அ குவான்டிட்டி. எவ்வளோ குவான்டிட்டி இருக்குன்றதை ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் இந்த நம்பர். ஃபார் எக்ஸாம்பிள் 5 ஆப்பிள்ஸ், 10 ஸ்டூடெண்ட்ஸ், 100 rupees அப்படின்றத ஒரு குவான்டிட்டியாக நமக்கு ரெப்ரசன்ட் பண்ணும். இந்த நம்பர் நமக்கு எதுக்கெல்லாம் ஹெல்ப் ஆகுது அப்படின்னா நம்ம கவுண்ட் பண்ணலாம். நம்பர்ஸ் எதுக்கெல்லாம் ஹெல்ப் ஆகுதுன்னா கவுண்ட் பண்ணுறதுக்கு, அப்புறமா நமக்கு மெஷர் பண்ணுறதுக்கு, அண்ட் தென் கால்குலேட் பண்ணுறதுக்கு. இது எல்லாத்துக்குமே நம்ம என்ன பண்ணுறோம்? நம்பர்ஸை யூஸ் பண்ணுறோம். அண்ட் இன்னொன்று என்னென்னா கம்பேர் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீ 5 ஆப்பிள் சாப்பிட்ட, நான் வந்து ஒரு 3 ஆப்பிள் சாப்பிட்டேன் வச்சுக்கோங்களேன். அப்போ நீங்கள் இந்த இடத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னா கம்பேர் பண்ணலாம். யார் அதிகமாக சாப்பிட்டா? அப்போது நான் தான் அதிகமாக சாப்பிட்ருக்கேன். 5 ஆப்பிள்ஸை நான் இந்த இடத்துல சாப்பிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணலாம்? கம்பேர் பண்ணி ஆன்சரை நீங்கள் சொல்லலாம். ஸோ இதுதான் நம்பர்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட், வெறும் நம்பர்னா என்ன? 1 2 3 மட்டும் தானா? அப்படியெல்லாம் கிடையாது. இந்த இடத்துல டைப்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் நிறைய இருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு இன்டீஜர்ஸ், நேச்சுரல் நம்பர், ரேஷனல் நம்பர், ரியல் நம்பர், இர்ரேஷனல், இமேஜினரி, காம்ப்ளெக்ஸ், நிறைய டைப்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் இருக்குப்பா. இந்த டைப்ஸ் ஆஃப் நம்பர்ஸை பற்றி ஒன்றா டீட்டெயில்டாக நம்ம வந்து அப்கமிங் சீரீஸில் பார்க்க போகிறோம். சரியா? நீங்கள் பெல் ஐக்கனை மட்டும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சீரீஸு நெக்ஸ்ட் வந்துக்கிட்டே இருக்கும், பார்த்துக்கிட்டே போங்க. ஓகேவா? எப்போவுமே நம்மளோட இந்த சீரீஸில் கண்டிப்பாக ஒரு கொஷின் கார்னர் இருக்கும். அந்த கொஷின் கார்னருக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுவீங்க. இந்த ஃபர்ஸ்ட் எபிசோடுன்றதுனால உங்களை கஷ்டப்படுத்தாமல் இந்த கொஷின் கார்னருக்கு நானே ஆன்சர் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க? மார்னிங் 5 டிகிரி செல்சியஸ். நைட் என்ன ஆகுது அப்படின்னா அந்த டிகிரி செல்சியஸ் வந்து 7 டிகிரிலேருந்து கம்மி ஆகுது. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? we are going to do a calculation. அப்போது டெம்பரேச்சருக்கும் நீங்கள் கால்குலேஷன் தேவை இல்லையா? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? இந்த இடத்துல 5 டிகிரி செல்சியஸ் எவ்வளோ கம்மியாகுது? 7 டிகிரி செல்சியஸ் கம்மியாகுது. நம்ம நார்மல் அடிஷன் சப்ராக்ஷனாக நமக்கு என்ன தெரியும்? பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை மைனஸ் பண்ணணும்னு தெரியும்.
ஓகே, இப்போ இது சின்ன நம்பர் 5ன்றது சின்ன நம்பர், 7ன்றது இது பெரிய நம்பர். ஆனா நம்ம மேக்ஸை பொறுத்த வரைக்கும் தாராளமா என்ன பண்ணலாம், சப்ராக்ஷன் பண்ணலாம். 7ல 5 போச்சுன்னா வில் கெட் 2 அண்ட் ஹையர் வேல்யூ வந்து நமக்கு மைனஸ் இருக்கிறதால ஸோ த ஆன்சர் இஸ் -2 டிகிரி செல்சியஸ். இதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக இன்டீஜர்ஸை பற்றி நம்ம டீட்டெயில்டாக ஒரு இன்னொரு சீரீஸில் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து மேக்ஸ் இஸ் நாட் அ ஃபார்முலா மெமரைசிங். ஃபார்முலா மெமரைஸ் பண்ணால் மேக்ஸ் வந்துரும்னு யார் சொன்னாலும் அடிச்சிடுங்க, 4 அடி அடிங்க, தப்பு கிடையாது. மேக்ஸ்ன்றது நீங்கள் புரிஞ்சு நீங்கள் திங்க் பண்ணி போட்டால் மட்டும்தான் மேக்ஸ் நமக்கு பாசிபிள். நீங்கள் பேசிக்ஸை ஸ்ட்ராங்காக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா மேக்ஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ இஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட் த பேசிக்ஸ் ஸ்லோலி அண்ட் கிளியர்லி, மேக்ஸ் வில் நெவர் பி டிஃபிகல்ட். இந்த வீடியோவை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஓகேவா? கண்டிப்பாக அந்த பர்டிகுலர் அடிஷனுக்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பை, டேக் கேர்.